ஹலோ கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு தேடி ஒரு சூப்பரான அனிமே கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்குள்ள அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வந்து போயிடலாம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனிமேல அட்வென்ச்சர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நிறைய நிறைய எனிமீஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த டீம் வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த டீமில் அவன் தான் பவர் குறவாக இருக்கக்கூடிய ஆள். ஆனா, நம்ம ஹீரோ தான் எல்லா வேலையும் சமைக்கிறது, எல்லா வேலையும் அந்த டீமுக்காண்டி பார்ப்பான். ஆனா, ஒரு காலத்துல அந்த லீடர் என்ன சொல்றான்னா, அந்த டீமோடது, "நீ வந்து எங்க டீம்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் இல்லாம இருக்க, பவர் இல்லாம. உன்னால எங்க டீம் வந்து கீழ நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. அதனால நீ வந்து எங்க டீம விட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்து அந்த டீம்ல இருக்க லீடர் வந்து சொல்லிருவான். நம்ம ஹீரோ வந்து, "நான் எங்க போவேன்? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன்" அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான். இருந்தாலும் நீ வந்து எங்களுக்கு தேவையில்ல. ரொம்பவே இடைஞ்சலா இருக்க. நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த பிறகு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து வந்துடுறான். நம்ம ஹீரோ அடுத்து நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து முதல்ல நம்ம ஜாப வந்து செலக்ட் பண்ணலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து பைசா கிடைக்கும். அத வச்சு நம்ம நல்லா வாழலாம். சாப்பாடுலாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கான். அப்ப வந்து முதல்ல ஒரு ஜாப் வந்து தேடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் ஸ்கில்லுக்கு போவான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் நீங்க தர்றதுக்கு வந்திருக்கீங்களா? இல்லன்னா ஜாப் வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னு அங்க இருக்கவங்க வந்து கேட்குறாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "எனக்கு ஜாப் தான் வேணும். இப்ப வந்து ரொம்பவே பைசா பிரச்சனையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க உள்ள இருக்கவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அங்க உள்ள இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இப்படி நீங்க வந்து அந்த ஒர்க்க வந்து எடுக்கணும்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஸ்கில் இருக்கணும். உங்கள வந்து நாங்க சோதிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. "நீங்க சோதிங்க." அப்படின்னு சொல்றாங்க. சோதிக்கிறதுக்கு முன்னாடி, இங்க வந்து ஏலேருந்து சி ரேங்க் வரை இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த அட்வென்ச்சர் ஸ்கில்ல நீங்க வந்து மான்ஸ்டர்ஸ கில் பண்ணதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க உள்ள இருக்கவங்க பைசா வந்து அந்த மிஷின் முடிச்ச உடனே தரவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஜி ரேங்க்ல தாங்க இருக்கான். ரொம்பவே லோ ரேங்க்ல இருக்கான் எல்லா இதுலயுமே. ஆனா, இப்ப எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வேணும். எனக்கு கண்டிப்பா வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கறனால, அங்க இருக்கவங்க பார்த்து அனுதாபப்பட்டு, இந்த சைடுல வந்து ஒரு மூட்டை இருக்கு. நீங்க அந்த மூட்டை வந்து தூக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைடுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும். அங்க வந்து உங்களுக்கு வந்து வேலைய நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து முக்கி எப்படியோ தூக்கிருவான். அதனால உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் இருக்கு. அங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் வந்து, "என்னடா நீ இவ்ளோ சின்ன பையனா இருக்க. உனக்கு மசில்லாம் இல்ல. உன்ன யாருடா இங்க டெம்பரரி வேலைக்கு அனுப்புனா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல நடக்கக்கூடிய ஹெட் வந்து நம்ம ஹீரோ பத்தி சொல்றான். "சரி, நான் சாயங்காலம் வர்றதுக்குள்ள இந்த கோட்டையில இருக்கிறத நீ வந்து பூசி முடிச்சிருக்கணும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அவனோட வேலைய ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கேத்த மாரி அந்த மான்ஸ்டர்ஸ் லைட்டா வந்து சாயங்காலம் வந்து பார்த்துருப்பாரு. அந்த லீடரு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கக்கூடியவரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் கோட்டையில பாதி ஒர்க்க முடிச்சிருப்பாங்க. "எப்படிடா நீ பண்ண?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "என்கிட்ட கொஞ்சம் பவர் உண்டு. அத வச்சு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, அவரே வந்து ஆச்சரியமா இருக்கு. "என்ட்ட இப்போ கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கு. நீ இத வச்சுக்க." அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையில இருக்க முக்காவாசி வேலையும் முடிச்சுட்டாங்க. அதனால, "உனக்கு என்னமோ இங்க வேலை இல்ல." அப்படின்னு சொல்றேன். "எதனால எனக்கு வேலை இல்ல? நீ வந்து எல்லா ஒர்க்கும் ஃபாஸ்ட்டா முடிச்சிருக்க. இந்த ஒர்க் வந்து நடக்கிறதே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை குடுக்கறது தான். நீ முக்காவாசி வேலைய முடிச்சுட்டேன்னா, அப்புறம் வந்து யாருக்கும் வேலை இல்லாம ஆயிரும். அதனால நீ இங்கருந்து போயிரு." அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ வந்து, "நம்ம ஒர்க் வந்து சரியா செய்யல போல இருக்கு. அதனால தான் அவரு நம்மள விரட்டிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப் வந்து எடுத்து குடுத்துருப்பாங்கல்ல ரிக்வெஸ்ட்டு, அவங்கள்ட்ட போய் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ, "நம்மளுக்கு வேற வேலையே கிடைக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட அந்த ஜாப் தரவன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, உள்ள வந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இப்படி வந்து, "எனக்கு மைனிங்ல ஒர்க் பண்ணதுக்கு ஆள் வேணும் சுரங்கத்துல. ஆனா வந்து எனக்கு இப்பமே வந்து நெறைய பணம் தேவைப்படுது. அதனால நான் வந்து ஒர்க் பண்ண ஆள் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, யாருமே இப்போ மைனிங் ஒர்க் பண்ண ஆள் இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்லலாம், "எனக்கு மைனிங்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லி, "நீ என்னடா சின்ன பையனா இருக்க, மசில்லாம் இல்ல. நீ எப்படி வந்து வேலை செய்வ? எனக்கும் வேற வேலை இல்ல. நீ வந்து ஒர்க் பண்ணதுக்கு வா. ஆனா உனக்கு நான் வந்து 10 சில்வர் காயின் தான் தருவேன்." அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த லேடி கூட கிளம்பியிருப்பாங்க. ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்த லீடர் இருக்காரு தெரியுமா? அவரு வந்து பணத்த வந்து அனுப்பி விட்டுருப்பாருங்க. இந்த வேலைலாம் எடுத்து குடுக்குறாங்கல்ல அட்வென்ச்சர் ஸ்கில், அங்க வந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ அக்கவுண்ட்டுக்கு 200 கோல்டு காயின் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணவரு அனுப்பி விட்டுருக்காரு. "யாருடா இந்த பையன்? இவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். இவ்வளோ காயின் இவனுக்காண்டி வந்திருக்கு அக்கவுண்ட்டுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைய எடுத்து குடுக்க அட்வென்ச்சர் ஸ்கில் உள்ள லேடி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைனுக்கு வேலை எடுக்க ஒரு பொண்ணு வந்திருப்பாள, அவ கூட போயிருப்பான். அங்க வந்து ரேரான
அந்த டைமண்ட்ஸு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துட்ருக்கான். யாரும் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கான். அப்புறம் அதை வந்து ஷைனிங்லாம் பண்ணி கொடுத்துருப்பான். ஷைனிங் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து ரேராக வந்து இந்த கிங்டத்தில் கிடைக்காதுங்க. நம்ம ஹீரோ வந்து டப்புன்னு கண்டுபிடிச்சிடுறான். அது ஷைனிங் பண்ணதுக்கும் 1 மணி நேரம் கிட்ட ஆகும். நம்ம ஹீரோ வந்து உடனே பண்ணி கொடுத்துட்றான். "நீ எப்படி தான் பண்ண? உன்னால் எப்படி தான் முடியுது? இதெல்லாம் எங்க ஊர்ல நான் வந்து கத்துக்கிட்டது தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனிங் வேலை கூட்டு வந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்பிறகு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, "நான் வந்து இந்த டைமண்ட்ஸு இதெல்லாம் வந்து நான் வந்து வித்துக்கிட்டு வந்துடுறேன். அதுவரைக்கும் நீங்க இருந்துக்க" அப்படின்னு வந்து சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்திருப்பான். அதுக்காண்டி இந்த பொண்ணு வந்து அந்த டைமண்ட்ஸ்லாம் கொண்டு போயிருப்பா. அந்த டைமண்ட்ஸ்லாம் கொண்டு போய் விக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது செமையான விலைக்கு வந்து விக்குங்க. ஏன்னா, அவ்வளோ ரேரான யார் இத வந்து ஷைன் பண்ணி குடுத்தது? அந்த விலைக்கு வாங்கக்கூடிய கடைக்கார இவளுக்கு தெரிஞ்சதுங்க. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்கங்க. ஆக்சுவலா இந்த மைனிங் கூட்டு வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிங்டத்துல அ ராஜ பரம்பரைய சேர்ந்தவங்க. அவ வந்து இப்ப நம்ம ஹீரோ குடுத்த டைமண்ட ஒரு கடையில விக்க வந்திருக்கா. அந்த கடையில ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இவளுக்கு தெரிஞ்சவ தான். "நீ வந்து இந்த டைமண்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? கிடைச்சிருந்தாலுமே இத ஷைனிங் பண்ண அளவுக்கு உனக்கு யார் இப்படி பண்ணி தந்தா? இது வந்து கிட்டத்தட்ட 500 கோல்டு காயினுக்கு சமமானது" அப்படின்னு சொன்னோனே நம்ம அந்த பொண்ணுக்கே வந்து ஷாக் ஆயிரும். எப்படி அப்போ நீ வந்து யாரையோ வந்து ரொம்பவே சக்திசாலியா ஆன ஆள வந்து உன் கூட வச்சிருக்க. அவங்கள யாருன்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இப்போ வந்து ராஜாங்கத்துக்காண்டி ஒர்க் பண்ணல. அதனால நான் அந்த ஆள் யாருன்னு சொல்ல மாட்டேன். அதனால ஆனா அந்த விலைக்கு வாங்கக்கூடிய கடையில இருக்க பொண்ணு வந்து சொல்றா, இப்படி வந்து நீ வந்து யாருன்னு சொல்ல மாட்டான்னா பிரச்சனை இல்ல. ஆனா வந்து நீ வந்து அவன வேற கிங்டம்த்துக்கு விட்றாத. நம்ம இடத்துக்குள்ளயே வச்சுக்க. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா புத்திசாலியா இருக்கான். அப்படின்னு வந்து இங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க இந்த அனிமேல. ஆனா வந்து அவன் வந்து அவனுக்கு பவர் இல்ல. எது செஞ்சாலும் தப்பு அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருப்பான். அதுலயும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மனசுக்காரன். அவன் வந்து யாருக்கும் தப்பு, தீங்கு அப்படின்னு ஒண்ணுமே நெனைக்க மாட்டான். எல்லாமே கரெக்ட்டா செய்வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 500 கோல்டு காயின வந்து கெடைச்ச பிறகு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆசைப்படலாங்க. அந்த மைனிங் வேலை கூட்டு வந்தா பார்த்தீங்களா? அவ வந்து 490 காயின அவன் ஹீரோவோட அக்கவுண்ட்ல போட்டுட்டு 10 காயின் தான் அவ எடுத்திருக்கா. நம்ம ஹீரோட்ட வந்து இப்படி நான் வந்து 10 காயின் தான் எடுத்தேன் கோல்டு காயின். மிச்சதெல்லாம் உன் அக்கவுண்ட்ல போட்டுட்டேன்னு சொன்னா. ஆனா நம்ம ஹீரோக்கு அக்கவுண்ட்ல 490 கோல்டு காயின் வந்து போட்டத வந்து அவ சொல்லல. 10 காயின் தான் எடுத்தேன்னு சொன்னா. நம்ம ஹீரோ வந்து இன்னும் குறைவா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து இந்த கோல்டு காயின்லாம் வந்து அந்த முதல்ல ஜாப் வந்து எடுத்து குடுத்துருப்பா பார்த்தீங்களா? அட்வென்ச்சர் ஸ்கில். அவளுக்கு இடத்துல கொண்டு குடுக்கும்போது, இந்த பையன் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ விசாரிப்பா. அந்த எண்ட்ல இருக்கவா வேலை குடுத்தவளும் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் யாரு? அப்படின்னு வந்து 2 பேரும் வந்து விசாரிப்பாங்க. இப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குழுல இருந்து வீக்கான ஆளுன்னு சொல்லிட்டு தொரத்தப்பட்டாலும், நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு தாங்க. அவன வந்து யாராலும் வந்து தோற்கடிக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோவோட பவர் அவனுக்கே தெரியாது. அவன் வந்து ரொம்பவே நான் வந்து பவர்லெஸ்ஸா இருக்கேன். எனக்கு பவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சிட்டு இருப்பான். ஆனா வந்து பவர் வந்து அவனுக்கு ரொம்பவே அதிகம் இருக்கும். இப்படி வந்து இந்த அனிமே வந்து ரொம்பவே சூப்பரா வந்து கொண்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த அனிமேல வந்து 12 எபிசோடு கிட்ட இருக்கு. ஆனா என்ன இந்த அனிமே வந்து தமிழ்ல தான் இல்ல. இங்கிலீஷ், ஜப்பனீஸ்ல இருக்கு. IMDbலயும் நல்ல ரேட்டிங் தந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா பார்க்கலாம். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால இந்த அனிமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நெறைய அனிமே என் சேனல்ல போட்டிருக்கேன். அந்த அனிமையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான அனிமேல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.